அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தவர் தசரத சக்கரவர்த்தி. அவருக்கு பட்டத்தரசிகளாக மூவர் இருந்தனர். அவர்கள் கோசலை, கைகேயி, சுமத்திரை. பல வளங்களும் பெற்றிருந்த தசரதருக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது. தம் ஏக்கத்தை அவர் தம் குல குருவான வசிஷ்டரிடம் வெளியிட்டார். இருசேயசிங்கர் எனும் முனிவரை கொண்டு தசரதர் யாகத்தை தொடங்கினார். அந்த யாகத்தீயிலிருந்து தேவ புருஷன் ஒருவன் தோன்றினான். அவன் கரத்திலே அமுத பாயாசம் நிறைந்த ஒரு கலசம் இருந்தது. அப்பாத்திரத்தை அவன் தசரதரிடம் அளித்துவிட்டு மறைந்து போனான். மன்னர் அக்கலசத்தில் இருந்த அமுத பாயாசத்தினை தம் மனைவியர் மூவருக்கும் அளித்தார். கோசலையின் மணி வயிற்றில் திருமால் ராமனாக அவதாரம் செய்தார். திருமாலின் சக்கரம் கைகேயிக்கு மகனாக பரதனாக அவதரித்தார். ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் சங்கு சத்ருக்கனாகவும் சுமித்திர வயிற்றில் பிறந்தார்கள். ஒரு நாள் ராஜரிஷி விஸ்வாமித்திரர் தசரதர் அரண்மனைக்கு வந்தார். மன்னா, நான் செய்து வரும் யாகத்துக்கு தொடர்ந்து இன்னல் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரக்கர்களின் கொடுமையை ஒழித்து என் யாகம் இனிது முடிய எனக்கு இணையற்ற வீரன் வேண்டும். அந்த வீரன் உன் மகன் ராமனே. அவனை என்னுடன் அனுப்ப வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரர். ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் பின்னே அவர் நிழல் போல சென்றார்கள். அவர்கள் காட்டிலே சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே தாடகை என்ற அரக்கி எதிரே வந்து அவர்களை எதிர்த்தாள். முனிவரின் கட்டளையை ஏற்று ராமன் அவள் மீது அம்பை தொடுத்து அவளை வதம் செய்தார். மூவரும் யாகம் செய்யும் இடத்தை அடைந்தனர். யாகத்தின் போது சுபாகு என்னும் அசுரன் இடையூறு செய்ய வந்தான். ராமர் அவனையும் கொன்றார். இறுதியில் விஸ்வாமித்திரரின் யாகம் இனிதே முடிந்தது. பின்னர் அவர்கள் மிதிலாபுரிக்கு சென்றனர். மிதிலையில் மன்னர் ராஜரிஷி என்று அழைக்கப்பெற்ற ஜனக மகாராஜா தன் ஒரே மகள் சீதைக்கு அறிவும் ஆற்றலும் மிக்க ஆணழகனே தன் அருமை மகளுக்கு மணவாளனாக வாய்க்க வேண்டும் என்று விரும்பினார். விஸ்வாமித்ர முனிவர் ஜனகரின் அரண்மனைக்கு சென்றார். அவர் அருகே ராம லக்ஷ்மணர்கள் நின்றார்கள். எவராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நாணேற்ற முடியாது என்று கூறப்பட்ட சிவதனுசு அங்கு இருந்தது. ராமன் அந்த சிவதனுசு வில்லை ஒடித்தார். வையகமே மகிழுமாறு ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நிகழ்ந்தது. அனைவரும் அயோத்தி புறப்பட்டார்கள். சில ஆண்டுகள் இன்பமாக கழிந்தன. தசரதர் ராமருக்கு முடிசூட்டி ஆட்சியை அவர் பொறுப்பில் விட எண்ணினார். ஆனால் கைகேயி சூழ்ச்சியால் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்றும் தன் மகன் பரதனுக்கு பட்டம் சூட்டி மன்னனாக ஆக்க வேண்டும் என்று நினைத்ததை நிறைவேற்றி கொண்டார் கைகேயி. ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் செல்வதற்கு தயாரானார்கள். கோதாவரி நதியை நோக்கி நடந்தார்கள். வழியில் ஜடாயுவை சந்தித்தார்கள். ஜடாயு கழுகுகளுக்கு அரசன், தசரதருக்கு உயிர் நண்பன். ஜடாயு அவர்களை வாழ்த்தினான். பிறகு அவர்கள் 5 ஆலமரங்கள் இருந்த இடமான பஞ்சவடி என்னும் இடத்தை அடைந்தார்கள். அவர்கள் பஞ்சவடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சூர்பனகை என்னும் அரக்கி ராமரை கண்டாள். அவர் அழகில் தன் உள்ளத்தை இழந்தாள். சூர்பனகை ராவணனின் தங்கை. அவளுக்கு காமவல்லி என்ற பெயரும் உண்டு. சூர்பனகை பேரழகியாக உருமாறினாள். ராமர் முன் சென்று தன் ஆசையை வெளிப்படுத்தினாள். ராமர் அவளை வெறுத்து அவள் எண்ணத்துக்கு இசைய மறுத்தார். சீதை மிகவும் அழகாக இருக்கிறாள். ஆகவேதான் இவன் என்னை ஏற்க மறுக்கிறான். இவளை இவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று முயன்றாள். தன் அண்ணன் ராவணனிடம் சென்று சீதையை கடத்தி செல்ல திட்டமிட்டாள் சூர்பனகை. சீதையை தூக்கி கொண்டு இலங்கைக்கு சென்று அசோக வனத்திலே சிறை வைத்தான் ராவணன். சீதை மிகவும் வேதனையோடு துடித்து கொண்டிருந்தாள். ராமருக்கு மனத்துயர் பெருகியது. சீதா சீதா என்று கண்ணீர் விட்டு கதறியபடியே இருந்தார். லக்ஷ்மணன் அண்ணனை தேற்ற முயன்று தோற்றான். சுக்ரீவன், அனுமன் ராமருக்கு உதவி செய்ய முன்வந்தார்கள். பின்னர் இலங்கைக்கு செல்ல ஆஞ்சநேயன் சென்றான். சீதையை தன் கண்ணால் கண்டதை ஆஞ்சநேயர் ராமரிடம் சொன்னார். சீதையை மீட்க பலவிதமான போர்கள் நடந்தது. கடைசியாக ராவணனின் மார்பில் பாய்ந்து அவன் உயிரை குடித்து விட்டது. ராமரின் வில்வித்தையால் ராவணன் அழிந்தான். சீதையை மீட்டான். அனைவரும் அயோத்திக்கு திரும்பினர். வனவாசமும் முடிந்தது. அண்ணன் வருகை அறிந்து பரதன் ஆனந்த கடலில் மிதந்தான். மக்களும் அவ்வாறே மகிழ்ச்சி கடலில் நீந்தினர். அனைவருடனும் எதிர் சென்று ராமரை வரவேற்றான் பரதன். நல்லதொரு நாளிலே சுப வேளையிலே வசிஷ்டர் முதலான முனிவர்களின் வாழ்த்துக்களோடு ராமர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு பின் ராமராஜ்யம் நெறியோடும் முறையோடும் நெடுங்காலம் நடைபெற்றது. மக்களும் தேவர்களும் மன மகிழ்வோடு வாழ்ந்து வந்தார்கள்.